அங்கே அவருடைய சீசர்களுக்கு, எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமான இயேசு இங்கே தரிசனமாகவில்லை, அவளுடைய பக்கத்திலே இருக்கிறார். அவளுக்கு கண்ணை திறந்த பொழுது இயேசு தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா முதலாக அவரை சந்தித்த பாக்கியத்தை அந்த பெண் பெற்றுக்கொண்டார். இந்த காலையில் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு தரிசனமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது உங்கள் பக்கத்திலே இருக்கிற அவர் உங்கள் கண்களை திறந்து தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நான் அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பது மற்ற கதைகளோடு ஒப்பிடத்தக்க கதை அல்ல. இது என்ன மாதிரி ஒரு சம்பவம் நாங்கள் எழுதுகிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிரவுக்கும் தரிசனமானார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாமே வேத வசனத்தில் எழுதப்பட்டிருந்த தீர்க்க தரிசன வசனங்களை இயேசு நிறைவேற்றி போனார். இது சாதாரண ஒரு செய்தி அல்ல, இது வேத வசனங்களின் நிறைவேறுதல். அப்ப நான் சபைக்கு என்னத்தை ஒப்பு கொடுக்கணும்? இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் என்பது இயேசு எப்படி வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார், ஏன் இயேசு வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார், இதை கேட்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும்படியாக, எல்லாருக்கும் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, இந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படியாக என் இயேசு உயிர்த்தெழுந்தார். இது எனக்காக மாத்திரமல்ல, நான் இந்த செய்தியை உங்களுக்கு ஒப்புவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு உயிர்த்தெழுந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறியோருக்கும் பெரியோருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி இயேசு உயிர்த்தெழுந்தார். சபையானது மற்றவர்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுகிற ஒரு காரியமா இதை இயேசு விட்டு போயிருக்கிறார். இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமையில் துடைய வார்த்தையை கேட்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. வானம் பூமி சிருஷ்டித்த நம்முடைய முற்பிதாக்களின் தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க செய்வாராக. உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக இயேசுவின் நாமத்தில். ஆமென். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். இங்க என்ன ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கும்படி விரும்புகிறேன். தரிசனமானார். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு தரிசனமானார். சொல்லுவோமா? தரிசனமானார். ஒரே நாள்ல இல்ல, இங்க பின்பு 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 அப்படின்னு எழுதும் போது, பவுல் எழுதும் போது, இயேசு உயிர்த்தெழுந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை, அதற்கு பிறகு தொடர்ந்தேச்சையாக ஒரு சில குறிப்பிட்ட காலம் விட்டு 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 அவர் அநேகருக்கு தரிசனமாகி கொண்டே இருந்தார். அவரோடு இருந்த அந்த 12 அப்போஸ்தலர்களில் பவுல் கிடையாது. அன்னைக்கு பவுல் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சில வருடங்களுக்கு பிறகு சபையை ஆரம்பித்த பிறகு சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒருவர் தான் பவுல். ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பவுல் தனக்கு தரிசனமானதையும் அங்கே எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்து தரிசனமான அந்த காரியம் அது வெறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்த ஒரு காரியமாக அது காணப்படவில்லை. ஒரே ஒரு முறை இயேசு மரித்து ஒரே ஒரு முறை அவர் உயிர்த்தெழுந்தாலும், அவர் உயிர்த்தெழுந்து பரமேறி போன பிறகும் கூட இங்கே நாம் காண்கிறோம் ஒரு சிலருக்கு அவர் தரிசனமானார். அப்ப நான் சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாவது என்பது இன்றைக்கும் நடக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு. இன்றைக்கும் அவர் அங்கங்கே தரிசனமாகி கொண்டுதான் இருக்கிறார். ஏன் அவர் தரிசனமானார் எழுதியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, மரித்தவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரமே அவர் உயிர்த்தெழுந்ததை மற்றவர்களுக்கு காண்பித்து, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், இதோ உயிர்த்தெழுந்து விட்டேன் என்று சொல்லி அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். யாருமே அது ஒரு குறிப்பிட்ட காலங்களில், ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் கழிச்சு அது ஒரு கதையாகவோ அல்லது ஒரு பொய்யாகவோ நம்பத்தகாத ஒன்றாக இந்த சரித்திரத்தில் மாறாதபடிக்கு நம்முடைய ஆண்டவர் இன்றளவும்
அவர் ஆங்காங்கே தரிசனமாகிற தேவனாக இருக்கிறார். காரணம், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். உயிரோடு எழுந்திருக்கிறபடினால் நான் உயிர் தெழுந்து விட்டேன் என்பதை தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய சீசர்களுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் காண்பிக்கும்படியாக அவர் தரிசனமான தேவன். ஆமென். இரண்டாவது இன்னொரு பகுதியை பார்க்க போகிறோம். இது இயேசு உயிர் தெழுந்த அன்றைக்கு நடந்த காரியம். இப்ப நான் வாசித்தது இயேசு உயிர்த்தெழுந்து ஒரு சில வருடங்களுக்கு பிறகு, சபை ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை சந்தித்த பிறகு அவர் எழுதின ஒரு காரியத்தை நம்ம வாசித்தோம். நான் அன்னைக்கு நடந்த ஒரு காரியத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம், யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமையில், அதிக இருட்டோடே, பொழுது விடியல, மகதலனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டு இருக்க கண்டாள். 1ஆம் வசனத்துக்கு அப்புறம் நேராக 15ஆம் வசனம் போயிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க தேடுறா, தூதர்களை பார்க்குறா, அழுது கொண்டு இருக்கிறாள். எப்படியோ அங்கே தான் இருக்கா. அதிகாலையில் இருட்டோட வந்தாலும் கூட அதுக்கு பிறகு அங்கே இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சீசர்கள் இடத்துல போய் சொல்கிறா. அவங்களும் விசிட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த பெண் அங்கே இருக்கிறாள். அப்படி இருக்கும்போது அழுகிறாள் அவள். 15ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நம்ம 15ஆம் வசனம் போய்விடலாம். 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். எவ்வளோ அழகா கேட்கிறார் பாருங்க. ஏன் அழுகிறாய், நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க, யாரம்மா தேடுற அப்படி என்று கேட்கிறார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் என்று அங்கே அவள் சொல்லுகிறாள். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றால் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அதே உயிர்த்தெழுந்த அன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம். இது ஒரு பெண்ணை பற்றிய சம்பவம். இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். முதல்ல அந்த பெண்ணுடைய வாழ்க்கை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவள் அவரை தேடினாள். உயிரோடு இருந்த அந்த நாட்களில் மட்டும் இயேசுவை தேடவில்லை, அவர் மரித்த பிறகும் அவள் தேடினாள். அவருக்கு கனம் கொடுக்கும்படி, அவருக்கு மரியாதை கொடுக்கும்படி அவள் தேடி வந்தாள். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவளுக்கு தனிப்பட்ட ஒரு அன்பு இருந்தது, ஒரு நேசம் இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 அசுத்த ஆவிகளை இயேசு அவளிடத்திலிருந்து துரத்தி இருந்தார். ஒரு ஆவி அல்ல, 7 ஈவில் ஸ்பிரிட்ஸ். 7 அசுத்த ஆவிகளை இயேசு இந்த மகதலனா மரியாளை விட்டு துரத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம். நமக்கு அது புரியல. அந்த 7 அசுத்த ஆவி இருந்ததுன்னா ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு. ஒரு அசுத்தாவியே கஷ்டம். 7 அசுத்தாவிகள் அவள் வாழ்க்கையில் இருந்ததுன்னா அவள் எவ்வளவு பயம் உள்ளவளாக, எவ்வளவு அந்த டார்ச்சர் பண்ணப்பட்டவளாக, தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லாதவளாக. அசுத்தாவிகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது அதனுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த ஆவிகள் அவர்களை கட்டுப்படுத்தும், அந்த ஆவிகள் அவர்களை பயமுறுத்தும். அவ்வளோ ஒரு வேதனையான வாழ்க்கையை அனுபவித்த அவளுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த அனுபவம் உண்டு. ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தது மட்டுமல்ல, ஒரு காலத்தில் நான் வாலிபனாக இருந்த பொழுது என்னை ஒரு அசுத்த ஆவி பிடித்த அனுபவம் எனக்கு உண்டு. அந்த அசுத்த ஆவினா அது எப்போதுமே என் கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது. நான் நினையாத வேலையில், நான் எதிர்பார்க்காத வேலையில், சில வேலையில் நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். பயப்படக்கூடிய சூழ்நிலை கூட அங்கே இருக்காது. நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். திடீரென்று ஒரு பயம் வரும். அந்த பயம் என்னை ஒரு அழுத்தும். அதை என்னால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கும். நான் அப்போது தேடுகிற ஒரே நிவாரணம்னா எங்கள் அம்மா. நான் போய் எங்கள் அம்மா மடியில் சொல்லவே மாட்டேன், அவங்களுக்கு தெரியாது என்னென்னு. நான் பாட்டுக்கு போய் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே நான் அந்த பயந்திருக்கேன்னு தெரியும், ஆனால் நான் போய் அமைதியாக எங்கள் அம்மா மடியில் படுத்துடுவேன். கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு ரிலீஃப் கிடைக்கும். அது சில வருஷங்கள் நான் அப்படி அந்த அனுபவத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அதன் பிறகு அது என்னை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. அப்போது இந்த 7 அசுத்த ஆவிகள் இருந்திருக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே தலைவலியும் பல்வலியும் தனக்கு அதான் தெரியும்னு சொல்லுவாங்க. வியாதி ஆகட்டும், ஒரு அசுத்தாவின் பிரச்சனையாகட்டும், இயேசு கொடுக்குற விடுதலையினால் அவளுக்கு அவர் மேலே ஒரு அன்பு, இயேசு கொடுத்த விடுதலையினால் அவர் மேல் அவருக்கு அவரை நேசித்தாள். எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னா, அவளுடைய சரீரம் அங்கே காணவில்லை என்று சொன்னபோது அதை குறித்து அவள் அழுகிறாள், தேடுகிறாள். இப்போ நான் என்ன இந்த இடத்துல சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, தரிசனமானார்னு நிறைய காரியங்களை வாசித்தேன். இவளுக்கு அவர் தரிசனமாகவில்லை, அவர் அங்கே தான் இருந்தார், தன்னை வெளிப்படுத்தினார். 2 விதமாக இயேசு இந்த
காலவெளியிலே தன்னை மக்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒன்று தரிசனமாகலாம், அல்லது அவர்கள் தன்னை நேசிப்பதன் நிமித்தம் அவர்களுக்கு தன் பக்கத்திலே இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தலாம். ஒரு ஆள் போல அவருக்கு தெரிகிறது. அவரை ஒரு தோட்டக்காரர் என்று எண்ணுகிறார். ஏன்னா அவளுக்கு இன்னும் புரியல, கர்த்தர் இன்னும் அவளுக்கு கண்ணை திறக்கல. ஒரு நபராக இயேசு அவளுக்கு காணப்படுகிறார். ஒரு தோட்டக்காரராக அவளுக்கு காணப்பட்டார். எனக்கு எப்படி இயேசு காணப்பட்டார்? அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா, ஃபாரஸ்ட் ஆபீசர், அவருக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும், அவருக்கு ஒரு ரிவால்வர் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஃபாரஸ்ட் ஆபீசர் இல்லையா. இயேசு எனக்கு தன்னை ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் போல வெளிப்படுத்தினார். இங்கே மகதலேனா மரியாளுக்கு எப்படி இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார்? அவளுக்கு ஒரு தோட்டக்காரர் போல தெரிகிறது. தோட்டக்காரர் என்று எண்ணி பேசி கொண்டிருக்கிறாள். ஆனா பேசிக்கிட்டு இருந்தது யாரு? நிஜமாக இயேசுவோடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஒரு வேளை நமக்கு இயேசு தான் யாரையே வெளிப்படுத்தாம நம்ம கூட பேசிட்டு இருக்கலாம். பயணத்துல போறோம், சில மக்களோடு நான் பேசுகிறோம். யாருக்கு தெரியும்? நம்ம கண்ணை ஆண்டவர் திறக்காம யாரோ ஒருவர் போல கூட ஆண்டவர் நம்மோட என்ன பண்ணியிருக்கலாம், பேசியிருக்கலாம். நமக்கு தெரியாது எத்தனை முறை நம்மோட ஆண்டவர் பேசியிருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஒரு நாள் வரும்போது தான் நமக்கு ஆண்டவர் சொல்லுவார், அன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மனுஷனை சந்திச்சேன், அது நான் தான்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய கிருபைகள் உண்டு. ஏன்னா இங்க நான் என்னத்தை பார்க்கிறேன், அங்கே அவருடைய சீசர்களுக்கு, எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் தரிசனமான இயேசு இங்கே தரிசனமாகவில்லை, அவளுடைய பக்கத்திலே இருக்கிறார். அவளுக்கு கண்ணை திறந்த பொழுது இயேசு தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா முதலாக அவரை சந்தித்த பாக்கியத்தை அந்த பெண் பெற்றுக்கொண்டார். இந்த காலையில் நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு தரிசனமாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா, அல்லது உங்கள் பக்கத்திலே இருக்கிற அவர் உங்கள் கண்களை திறந்து தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நான் அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, இயேசுவோடு இருக்கிற உறவு என்பது அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகிற அவருடைய கிருபையினால் உண்டாகிறதாக இருக்கு. ரெண்டு சம்பவங்களையும் பார்க்கும்போது அதுக்காக தரிசனமானது ஒரு நல்ல காரியம் இல்லை, மேலானதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தரிசனமாகிறார்? ஏன் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமானார்? ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம், முதலில் தேவன் தரிசனமானார் என்கிற சம்பவம் எங்க இருக்கு வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆமென். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களில் பார்க்கும்போது, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, ஏற்கனவே ஆண்டவனை சந்திச்சிருக்கிறாரு, ஆனா இதை போல தரிசனமாகல, வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்தினார். ஏதோ ஒரு விதத்தில் தன்னை வெளிப்படுத்தின கர்த்தர் இங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஏன் தரிசனமானார்? தான் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக. ஆமென். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமுக்கு தரிசனமானார். என்ன காரணம்? ஆபிரகாமை குறித்து ஒரு நோக்கம் தேவன் வைத்திருந்தார். அப்ப யாருக்கு தரிசனமாகிறார் என்று சொன்னால், யாருடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர் தரிசனமாகிற தேவனாக. ஈசாக்குக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார். ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் தரிசனமானதுக்கு காரணம் என்னன்னா, ஆபிரகாமுக்கு அவர் சொன்னதை நிறைவேற்ற முடியாதான் இவர்களுக்கு தரிசனமானார். இவங்களுக்கு ஸ்பெஷலா தனியா ஆண்டவர் தரிசனமாகவில்லை. நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு எந்த நோக்கத்தினால் தேவன் தரிசனமானாரோ அதே நோக்கத்தோடு கூட இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தரிசனமாக அவர் உண்மையுள்ளவர். காரணம், நோக்கம், தன்னுடைய நோக்கத்தை யார் மேல் வைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தரிசனமாகிறவராக. யாத்ராகமத்தில் பார்க்கிறோம், மோசேக்கு அவர் தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறது. யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் போது, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால், அதுக்கப்புறம் 6ஆம் வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. பின்னும் அவர், நான் என்ன பாருங்க, ஏன் மோசேட்ட தரிசனம் ஆகிறாருங்க அங்கே எழுதியிருக்கு பாருங்க. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உன் பிதாக்களின் தேவனாயிருக்கிறேன்.
இப்போ மோசேட்ட வந்து தனி ஸ்பெஷல் கிடையாது. ஏற்கனவே ஆபிரகாம்கிட்ட செஞ்சதை சொல்றாரு. மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். நீ இஸ்ரேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்ப என்னத்துக்கு அங்க தரிசனம் ஆகிறார்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த அந்த சத்தியத்தை காப்பாற்றும்படி எகிப்தில் இருக்கிற ஜனங்களை நீ வெளியே கொண்டு வரணும், அதற்காக வா என்று சொல்லி மோசேக்கு தரிசனமானார். அப்போ போறவங்க வரவங்களுக்கெல்லாம் தரிசனமாகிற தேவன் இல்லை, அவருக்கு அவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் யார் நிறைவேற்றுவார்கள் என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தரிசனமாகிற கர்த்தர். தரிசனத்தை பெற்றுக்கொள்வது முக்கியமல்ல, அந்த பெற்ற தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். நிறைவேற்றுகிறவர்களை கர்த்தர் இந்த கால்வெளியில் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் யார் தன்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. சபையில் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேருக்கு இது போல மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தினது போல தேவன் தன்னை வெளிப்படுத்த வேண்டும். மற்ற அப்போஸ்தலர்களுக்கும் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் மோசேக்கும் கர்த்தர் தரிசனமானது போல எந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு தரிசனமாக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்குள் எத்தனை பேருக்கு இருக்கிறது? உயிர்த்தெழுதல் என்பது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து ஈஸ்டர் என்று சொல்லி கொண்டாடிவிட்டு பிரியாணி சாப்பிட்றது மட்டுமே அந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை நோக்கம் அல்ல. இங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களின்படி, இந்த சத்தியத்தின்படி தரிசனமாகுதலை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலவளை இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு காரியத்தை இந்த நாளில், இந்த 2026 சொல்ல விரும்புகிறார். நீங்கள் இன்றைக்கு ஈஸ்டர் கொண்டாடிவிட்டு அப்படியே போகிறீர்களா? அல்லது தேவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும், தேவன் உங்களுக்கு தரிசனமாக வேண்டும், தேவன் தன்னுடைய நோக்கத்தின் வாழ்க்கையில் நிறைவேற்ற நான் ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அப்படிப்பட்ட பாத்திரங்களை தேவன் இந்த கால்வெளியில் தேடுகிறார். திரளா இயேசுவை பின்தொடர்ந்து வந்தார்கள். தேவன் எல்லாருக்கும் தரிசனமாகவில்லை. எழுதியிருக்கிறது யார் யாருக்கு தரிசனமானார், அவங்க அத்தனை பேரும் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி போய்விட்டார்கள். உயிர்த்தெழுந்து முதல்ல யாருக்கு தரிசனமானார்னு சொல்லுவாங்க, பேதுருவை பற்றி சொல்லுகிறார். கேபாவுக்கும் எப்படி எழுதியிருக்காங்க, கேபாவுக்கும் அப்புறம் தனியா, கேபாங்கிறது தனியா குறிக்கப்பட்டிருக்கிறது. கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். ஏன் 12 பேருக்கும் தரிசனமானார்னு அப்படி எழுத வேண்டியது என்ன? ஏன் கேபா ஸ்பெஷல்? அடுத்து பாருங்க, யாக்கோபுக்கும் பின்பு அப்போஸ்தலருக்கெல்லாம் தரிசனமானார். யாக்கோபு, இந்த யாக்கோபு யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் இயேசுடைய சகோதரனான யாக்கோபு. இயேசுவின் சீசன் யாக்கோபு இல்லை. இவர் பின்னாட்களில் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமக்கு யாக்கோபு நிருபம் எழுதியிருக்கிறார் இல்லையா, அந்த யாக்கோபு. யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர், அன்னைக்கு இருந்த எல்லா அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறை போன்ற எனக்கு தரிசனமானார் என்று பவுல் எழுதுகிறார். யாருக்கெல்லாம் இயேசு தரிசனமானாரோ அவர்களுக்கு ஒரு யூனிக் காலிங், விசேஷமான அழைப்பை இந்த இடத்துல பார்க்கிறேன். இந்த 3 பேருடைய மரணத்தை பார்த்தீங்கன்னா 3 பேருமே ஒரு தனிப்பட்ட இரத்த சாட்சியாக இவர்கள் மரித்தார்கள். வரலாறு சொல்லுகிறது, அவர் இயேசுவை போல சிலுவையிலே தலைகளாக அறையப்பட்டார். அதற்கு பிறகு யாக்கோபை பார்க்கும்போது, இந்த யாக்கோபை நெட்டில் தேடி பார்த்தேன், இவர் எப்படி மரித்தார் சொன்னால், அந்த தேவாலயத்தின் மேலே அந்த இருக்கும் இல்லையா, அந்த மேலேருந்து அவரை தள்ளிவிட்டு கொன்றார்கள் என்று வரலாறு சொல்லுது. பவுலை பார்க்கும்போது பவுல் சிரச்சேதம் செய்யப்பட்டார், தலை வெட்டப்பட்டு மரித்தார். இவர்களுடைய முடிவு இயேசுவுக்கு தெரியுமா? தெரியும். இவர்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தவங்களா? கிடையாது. இந்த 3 பேரும் எடுத்துக்கங்க. பேதுரு இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட போது இவரை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னாரா? பவுல் எப்படிப்பட்ட மனுஷன்? சபையை துன்பப்படுத்தினார். இயேசுவின் நாமம் சொல்லக்கூடாதபடிக்கு அநேகரை துன்பப்படுத்தினார். ஒரு சிலர் மரிக்க அவர் காரணமாக இருந்தார். இந்த யாக்கோபு, அவர் ஒரு காலத்தில் பார்க்கும்போது இயேசுவின் குடும்பத்தில் இருந்தபோது இயேசுவை பற்றி ஒரு மாதிரி தரக்குறைவாக பேசின ஒரு சகோதரன் இவர். இந்த 3 பேருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனால் இந்த 3 பேர் மேலும் இயேசுவுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அவர்களுக்கு தரிசனமான கர்த்தர். உயிர்த்தெழுந்த பிறகு இந்த 3 பேரும் தங்களுடைய ஆண்டவருக்காக வாழ்ந்து முடித்து இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை, எதனால இவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க தெரியுமா? இவர்கள் கொல்லப்பட்டத நோக்கமே இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாய் பேசினபடினாலே இந்த 3 பேரும் கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தார்கள் என்று சொல்லிப்பார். அங்கே ஒரு பெண்ணுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் இவர்களை ஆண்டவர் என்ன பண்ணல, இவர்களை ஒரு மாதிரி, இவர்கள் ஒன்றும் முக்கியமானவர்கள் இன்னும் விட்டு விடலை. எப்படி ஆபிரகாமை தேடி போனாரோ, மோசையை தேடி போனாரோ, அப்படி கர்த்தர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னை தரிசனம் மூலமாக இவர்களுக்கு காண்பித்தார். இவர்களுக்கு இயேசுவை தெரியுமா? தெரியும்.
இவர்கள் இயேசுவோட கூட இருந்தவர்கள். ஆனாலும் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு தரிசனமானதுக்கும் அவர் உயிரோடு இருந்த வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு முன்னாடி அவர் சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். மரித்த பிறகு எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, நம்பிக்கையற்று போய்விட்டார்கள். இனி இந்த இயேசுவுக்காக நான் என்ன செய்ய முடியும் தெரியல. ஒரு சிலர் மீன் பிடிக்கவே போய்விட்டார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னை உயிர்த்தெழுந்தவராக அவர்களுக்கு தரிசனமானது நோக்கம் என்னன்னா, எந்த அளவுக்கு அவர் தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார்னா, அவர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் கிறிஸ்துவுக்காக அவருடைய நோக்கத்தை பூமியில் நிறைவேற்றி போனார்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றி போனவர்களுக்கு இயேசு தரிசனமானார். மகதலேனா மரியாள் வேணா ஒரு பெரிய என்ன பண்ணாமல் இருக்கான், ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தருக்கு செய்யாமல் இருந்திருக்கலாம். அந்த நாள் அவள் ஒரு பெண், அவள் நேசித்தாள். நீங்க என்ன நான் சொல்ல வரேன்னா, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஆதாரமா இருப்பது என்ன தெரியுமா? அவரை நேசிக்கும் அன்பு. மகதலேனா மரியாள்கிட்ட அது ஏற்கனவே இருந்துச்சு, இவங்க கிட்ட குறைவாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை கன்ஃபார்ம் பண்றார் பேதுருகிட்ட, பேதுருவே நீ நேசிக்கிறாயா, என்னை அன்பு கூறுகிறாயா, இவர்களை விட நீ என்ன அதிகமா லவ் பண்றியா, ஏன்னா அப்பதான் உன்னால இதை செய்ய முடியும் என்று அவர் தன்னை அவள் காண்பித்தார். அப்போ பேதுரு அழுகிறார், ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிந்திருக்கிறீர். சிலருடைய அன்பு வெளிப்படும், சிலருடைய அன்பு வெளிப்படாது. ஆனால் இவர்கள் எல்லாருமே அவரை அன்பு கூர்ந்தார். அவருடைய நோக்கத்தை அறிந்தும் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர் தரிசனம் கொடுத்தும் அந்த தரிசனத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அவரை நேசிக்காமல் அதை நிறைவேற்ற முடியாது. அவரை நேசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நாம் அழகாக முடித்து, ஜீவனே போனாலும் கூட நாம் இயேசுவுக்கு அதை செய்து முடிப்போம். அன்பில்லாமல் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அவரை நேசிக்கும் மகதலேனா மரியாளைப் போல கண்களில் நீர் கோக்கும் அளவுக்கு அவரை தேடுகிற ஒரு அன்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெபம். நமக்குள்ள அன்பு இருக்கு, ஆனா அநேக வேளைகளில் அந்த அன்பு தொலைந்து போகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் ஒரு சபைக்கே சொல்கிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நாம் அன்பு கூறுகிறோம், யாருமே இயேசு மேல் அன்பு இல்லாதவங்க இல்லை. ஆனால் அந்த அன்பை விட்டுவிடும்படியாக சூழ்நிலைகள் வருகிறது. அந்த அன்பை மறந்து போகத்தக்கதாக பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அநேக சேலஞ்சை கொண்டு வருகிறார். ஆகவே தான் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வேற ஒன்றும் குறையில்லைங்கிறார். நீ அப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, அதெல்லாம் ஆண்டவர் குறைய சொல்ல. என்ன குறை சொல்றார் தெரியுமா? என் மேல வச்சிருந்தியே ஃபர்ஸ்ட்ல ஒரு அன்பு, அது இப்ப இல்லை, எங்க போச்சு, அதை சரி பண்ணிக்கும். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், என்னோடு உனக்கு இருந்த உறவு, அன்பு, ஐக்கியத்தை நீ புதுப்பித்துக்கொள், அப்பொழுது நீ என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவாய். இதை எப்படி பவுல் எழுதுறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:23. நீங்க இதை வாசிக்கும் போதே கவனிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட என்ற ராத்திரி அப்பத்தை எடுத்து, இது தெரியுமா? இது எதுக்கு நம்ம சொல்றோம்? கம்யூனியனுக்கு. இப்ப 1 கொரிந்தியர் 15:3 வாசிப்போம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், உயிர்த்தெழுதலை பத்தி எப்படி சொல்றாரு? நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால். அப்ப எப்படி இதை உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்றாருன்னா, எப்படி கம்யூனியனுக்கு சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கம்யூனியன் கொடுக்கிறேனோ இதை யாரிடத்தில் பெற்றுக்கொண்டேனா? யாரோ சொல்லிக் கொடுத்தாங்க, எனக்கு முன்னால் இருந்த அப்போஸ்தலர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்கன்னு சொல்லல, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவிடத்தில் இதை பெற்றுக்கொண்டேன், நான் அவர்கிட்ட என்னத்தை பெற்றுக்கொண்டோன்னா இதை உங்களுக்கு கொடுக்குறேங்கிறாரு. அதை போலவே இங்கே எழுதுகிறார், நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், இயேசு இப்படியெல்லாம் தரிசனமானார், இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போ உயிர்த்தெழுதல் செய்தி என்பது எவ்வளவு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, அது இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட செய்தியை மற்றவர்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆமென். இது ஒரு தலைமுறையோடு நின்று போன செய்தி அல்ல. 2000 வருஷமாக சபையிலே இதை எப்படி கம்யூனியன் அனுசரிக்கிறோமோ அப்படி நாம் இதை மற்றவர்களுக்கு, சபைக்கு வருகிறவர்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய, ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய பொறுப்பின் செய்தியாக இதை நான் பார்க்கிறேன். கம்யூனியன் எப்படி தவறாமல் அனுசரிக்கப்படுகிறதோ அப்படி இயேசு கிறிஸ்துவின் வருகை பற்றி, உயிர்த்தெழுதலை பற்றி சபையிலே தவறாமல் போதிக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வசனமாக, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். கொரிந்தியர் சபைக்கு பவுல் அப்படி எழுதுகிறார். எப்படி கம்யூனியனை நான் இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனோ அப்படி இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். தரிசனமானது மட்டுமல்ல, எனக்கு அவர் தரிசனமானது மட்டுமல்ல, இதை குறித்த முக்கியத்துவத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அங்கே அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னன்னு கேட்டீங்கன்னா,
என்னத்தை ஹேண்ட் ஓவர் பண்றாராம்? என்னத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணணும் சர்ச்சுக்கு? எப்படி சொல்லணும்னா அங்க எழுதியிருக்கிறது எப்படி அந்த செய்தி. கிறிஸ்துவானவர் ஏதோ எதாச்சியா பிறந்துட்டாரு, எதாச்சியா பிறந்ததுனால மறிச்சாரு, அவர் கொஞ்சம் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சாரு, அதை பார்த்து பிடிக்காதவங்க பொறாமையினால அவரை கொலை செஞ்சுட்டாங்க, அப்படி சொல்லல. இது ஹிஸ்டாரிக்கலா ஏதோ நடந்த ஒரு ஈவெண்ட். எப்படி உலகத்துல பல சம்பவங்கள் நடந்திருக்கிறதோ, பலருடைய மரணத்தை பற்றி எழுதியிருக்கிறதோ, பல மன்னர்கள் வந்தார்கள், அவர்கள் ஆண்டார்கள், அவர்கள் இப்படி பண்ணினார்கள், அவர்கள் மரித்தார்கள் என்று எழுதி, அப்படிப்பட்ட ஒரு கதை இல்லை இது. இயேசு வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார் என்பது மற்ற கதைகளோடு ஒப்பிடத்தக்க கதை அல்ல. இது என்ன மாதிரி ஒரு சம்பவம் நாங்கள் எழுதுகிறார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிரவுக்கும் தரிசனமானார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, இயேசு கிறிஸ்துவின் மரணம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் எல்லாமே வேத வசனத்தில் எழுதப்பட்டிருந்த தீர்க்க தரிசன வசனங்களை இயேசு நிறைவேற்றி போனார். இது சாதாரண ஒரு செய்தி அல்ல, இது வேத வசனங்களின் நிறைவேறுதல். அப்ப நான் சபைக்கு என்னத்தை ஒப்பு கொடுக்கணும்? இயேசுவின் இந்த உயிர்த்தெழுதல் என்பது இயேசு எப்படி வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார். ஏன் இயேசு வேத வாக்கியங்களை நிறைவேற்றினார்? இதை கேட்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு வேத வாக்கியத்தை நிறைவேற்றினார். பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படும்படியாக, எல்லாருக்கும் ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாக, இந்த வேத வாக்கியத்தை நிறைவேற்றும்படியாக என் இயேசு உயிர்த்தெழுந்தார். இது எனக்காக மாத்திரமல்ல, நான் இந்த செய்தியை உங்களுக்கு ஒப்புவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இயேசு உயிர்த்தெழுந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறியோருக்கும் பெரியோருக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி இயேசு உயிர்த்தெழுந்தார். சபையானது மற்றவர்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுகிற ஒரு காரியமாக இதை இயேசு விட்டு போயிருக்கிறார். நீங்கள் எல்லாருக்கும் இதை பிரசங்கிங்கள். யூ ஹேண்ட் ஓவர் திஸ் மெசேஜ். சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு இதை ஒப்புவிக்க வேண்டும். புதிதாய் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு இதை ஒப்புவிக்க வேண்டும். ஏன்னா இதை குறித்த ஒரு பொறுப்பை என்னிடத்தில், யார்கிட்ட எதை ஒப்புவிப்பாங்க? எனக்கு மேலே இருக்கிற ஒருவர் என்னிடத்தில் இதை ஒப்புவிக்கிறார். எப்படி ஒப்புவிக்கிறார்? நான் உண்மையுள்ளவன், இதை மற்றவர்களுக்கு ஒப்புவிப்பேன் என்று நம்பி என்னிடத்தில் ஒப்புவிக்கிறார். நானும் இதை உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். பவுல் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எனக்கு ஒப்புவித்தார், என்னிடத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணினார். சபையும் ஊழியமும் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனிடத்தில் அவன் உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் இதை ஒப்புக் கொடுக்கிறார். மற்றவர்கள் அவனை குறித்து என்ன விதமாக யோசிக்கிறார்கள் என்பதை இயேசு யோசிப்பதில்லை. பேதுருவை குறித்து எனக்கு அநேகமாக யோசித்திருக்கலாம். பவுலை குறித்து எனக்கு அநேகம் யோசித்திருக்கலாம். யாக்கோபை குறித்து அநேகர் யோசித்திருக்கலாம். அவர்களுடைய யோசனையின்படி அல்ல, அவர்களை உண்மையுள்ளவர்கள் என்று கண்ட தேவன் அதை அவர்களிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. இப்படி ஒப்புவிக்கப்பட்ட இந்த உண்மையுள்ள ஊழியத்திற்கு கர்த்தர் உண்மையுள்ளவர்களை எதிர்பார்க்கிறார். உள்ளத்தையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்தறிகிற ஒரு தேவன் இதை ஒப்புவிக்கிற ஊழியமாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி ஒரு சாதாரண வருஷத்துக்கு ஒரு முறை பாரம்பரியமாக ஈஸ்டர் கொண்டாடும்படி புது உடைகள் உடுத்துங்கள், நல்லா சாப்பிடுங்க, அது மட்டும் போதாது. அதை தாண்டி இது ஒரு ஆழமான, ஒரு சீரியஸான மெசேஜாக இருக்கிறது. This message is being handed over to you people. You have the responsibility to hand over to someone in your life. உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு முன்பதாக நீங்கள் ஒரு சிலருக்கு இதை ஒப்புவிக்கும்படி கர்த்தர் இந்த காலத்தில் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களில் ஒரு சிலரை என் ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக நீ உண்மையுள்ளவன் என்று ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ உண்மையுள்ள மகள் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ உண்மையுள்ள மகன், நீ உண்மையுள்ள மகள், உன்னை எண்ணி உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி ஆண்டவர் இந்த செய்தியை உனக்கு இந்த காலவில் கொடுக்கிறார். நீ உன்னை அப்படி பார்க்காமல் இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் உன்னை பற்றி அப்படி பார்க்காமல் இருக்கலாம். வானம் பூமி சிருஷ்டித்த இயேசு சொல்லுகிறார், என் பார்வையில் நீ உண்மையுள்ளவன், என் பார்வையில் நீ உண்மையுள்ளவள், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், நீ என்னுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிற உன்னிடத்தில் நான் இதை ஒப்புக் கொடுக்க. ஒரு ஐஸ்வர்யவான் தான் மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் அதில் உண்மையுள்ள தன் பிள்ளைகளிடத்தில் ஒப்பு கொடுத்து போவான். காரணம் என்ன? நான் மரிக்கப் போகிறேன், நான் மரித்த பிறகு நான் சம்பாதித்த இந்த சொத்துக்களை வீணாக்கி விடாமல் உண்மையாய் அதை நிர்வகிக்கக்கூடிய எனக்கு ஒரு குமாரனோ ஒரு குமாரத்தியோ வேண்டும் என்று. ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாய் இருந்தார்.
அவர் சொல்றார், என்னுடைய எல்லா சொத்தும் எலியேசர் என் வீட்டு வேலைக்காரனுக்கு தான் போக போகிறது என்று சொன்னபோது கர்த்தர் அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் அங்கே மரிக்கிறவர்கள் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுத்து போனார்கள். இங்கே மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர் தன்னுடைய காரியங்களை நம்ம இடத்தில் ஒப்பு கொடுத்து போயிருக்கிறார். அழகா பவுல் அதை எழுதுகிறது எனக்கு பிடிக்கிறது. நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு ஒப்புவித்தேன் என்னவெனில் அப்படின்னு அழகா ஆரம்பிக்கிறார். சோ அவருக்கு என்ன ஞானம் இருந்தது? நான் யாரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனோ அதை சபையாக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி அந்த ராபோஜனம் கம்யூனியன் கர்த்தருடைய பந்தியை நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேனோ, அப்படி இந்த தரிசனமாகுதலையும் உயிர்த்தெழுதலின் செய்தியும் நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன். மரிக்கிறவர்கள் தங்களுடைய அந்த பொறுப்பையும் அல்ல அலுவலகத்தில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், எப்படி மேலதிகாரிகள் ஹை ரேங்க்ல இருக்கிறவங்க ஒரு சிலரை உண்மையுள்ளவர்களாய் ஒரு முறை பார்த்து விட்டால் போதும், அவங்களுக்கு அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துடும். இந்த மனுஷகிட்ட இதை கொடுத்தோம்னா அந்த வேலையை அவர்கள் முடித்து விடுவார்கள், அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா எங்க இருந்தாலும் நம்மளை தேடுவாங்க. எங்க அந்த மனுஷன் எங்க, அவரிடத்தில் இதை சொல்லுங்கள், அவர் சரியாய் செய்கிறவர். அப்படி உலகத்தில் இருக்கிறவர்களே இயேசுவே சொல்லுகிறார், இந்த உலகத்தின் காரியத்தில் நீங்க உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டால் பரலோகத்தின் காரியத்தை தேவன் எப்படி உங்களிடத்தில் கொடுப்பார்? உலகத்திலே நீங்கள் உண்மை இல்லாதவர்களாக இருந்தால் எப்படி தேவன் தன்னுடைய பரம காரியங்களை நம்ம இடத்தில் கொடுப்பார்? ஆனால் உலகத்தில் வாழும் போதே நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று தேவன் கண்டால் அவருடைய பரலோகத்தின் காரியங்களை நம்ம இடத்தில் கொடுக்கிறார். அப்படித்தான் இவர்களிடத்தில் கொடுத்தார். கேபாவை, அந்த பேதுருவை, கேபா என்றால் பேதுரு என்று அர்த்தம், பேதுரு மீன்பிடித்து கொண்டிருந்த உணர்ச்சி வசப்படுகிற ஒரு மனுஷனை இயேசு கண்டார். ஆனால் அவனிடத்தில் தன் ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார். தனக்கு விரோதமாகவே, தன்னுடைய நாமத்துக்கு விரோதமாக எழும்பின ஒரு பரிசேயனை இயேசு கண்டார். ஆனால் அவனை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய ஊழியத்திற்காக பல பாடுகளை அனுபவிக்க போகிற ஒரு பாத்திரம் என்று சொல்லி அவர் அறிந்திருந்தார். அவரை கொலைகாரனாக பார்க்கவில்லை, என்னுடைய நாமத்திற்காக எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க போகிறான் என்று நான் அறிந்திருக்கிறேன் அவர் இயேசு சொன்னார். ஒரு நாளில் அவரை பற்றி ஒரு விதமாக பேசினாலும் கூட இந்த சகோதரன் ஒரு நாள் ஒரு அப்போஸ்தலனாக தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவான் என்பதை அறிந்திருந்தார். இன்றைக்கு இயேசு உங்களையும் என்னையும் அப்படி அறிந்திருக்கிறார். நமக்கே தெரியாத நம்ம கேரக்டர்ஸ், மற்றவங்களுக்கு தெரியாத நம்முடைய கேரக்டர்ஸ், ஆனால் என் ஆண்டவருக்கு தெரிகிறது, இவன் உண்மையுள், இவள் உண்மையுள்ளவன். அவர்களுடைய அளவின்படி, அவர்களுடைய ஸ்டாண்டர்டின்படி அல்ல, அவர் தன்னுடைய கிருபையின்படி இந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தன்னுடைய கிருபையின்படி நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையின்படி இந்த செய்தியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு தெரியும், என்ன பண்ணாலும் அவன் எனக்கு உண்மையுள்ளவனாக இருப்பான். கொஞ்சம் இன்னைக்கு அப்படி இப்படி இருக்கான், ஆனால் ஒரு நாள் பேதுரு அப்படித்தான் இருந்தார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அவரை பிரதான அப்போஸ்தலனாக கண்டார். இன்றைக்கு ஆண்டவர் எத்தனை பேரை அப்படி காண்கிறார் என்று அவருக்கு தெரியும். இதை சொல்லணும் முக்கியமா. அன்றைக்கு மரிக்கிறவர்கள் தங்கள் உடைமைகளை, தங்கள் சொத்துக்களை ஒருவரிடத்தில் உண்மையுள்ளவர்களை தேடி ஒப்புவித்து போனார்கள். இங்கே மரித்தவர் அல்ல, உயிரோடு எழுந்தவர் தன்னுடைய சுதந்திரத்தை, தன்னுடைய இந்த செய்தியை நமக்கு ஒப்பு கொடுத்து போயிருக்கிறார். அப்படின்னா இவர் போனதோட அல்ல, இவர் திரும்ப வருவார். திரும்ப வந்து தான் யார் யாரிடத்தில் என்னென்ன ஒப்பு கொடுத்தாரோ அதை குறித்து விசாரிக்கிறவரும் கணக்கு கேட்கிறவரும் அதற்கேற்ற பலன் கொடுக்கிற ஒருவர் வருகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, உங்களுக்கான பலன் கொடுக்கிறவர். ஒருவேளை உங்ககிட்ட சொத்தை கொடுத்துட்டு போன அப்பா அம்மா திரும்பி வரமாட்டாங்க, ஆனால் இந்த இயேசு நம்ம கிட்ட எதை கொடுத்துட்டு போனாரோ அவர் திரும்ப வரப்போகிறார். நிறைய உண்மைகள் அவரே சொல்லுகிறார். ஒரு எஜமானன் தூர தேசத்துக்கு பயணம் போகிறாராம். பயணம் போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்களை சிலரை அழைத்து, சிலருக்கு 2 தாலந்துகளையும், சிலருக்கு 5 தாலந்துகளையும், சிலருக்கு 1 தாலந்துகளையும் கொடுத்து போகிறார். போன பிறகு வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அப்போ நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த செய்தியை குறித்து நிச்சயமாகவே சபையிலே ஊழியக்காரர்களை மாத்திரமல்ல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் இந்த ஆண்டவர் வரும்போது கணக்கு கேட்பார். அந்த கணக்கு நம்மளுடைய கணக்கின்படி அல்ல, அவருடைய கணக்கு வேறு. அல்லேலூயா. நீங்கள் ஒரு ஆத்துமாவை அவருக்கு ஆதாயப்படுத்தி இருந்தாலும் அது அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. வெறும் கையாக ஒண்ணுமில்லாமல் அந்த ஊழியக்காரன் போல எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டு அவர் வரும்போது அவருக்கு முன்பதாக வெக்கப்பட்டு போகிற ஒரு ஊழியக்காரர்களாக, விசுவாசிகளாக நாம் இருக்கக்கூடாது. அவர் வரும்போது நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணின அவருக்காக எதையாவது நாம் செய்ய ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஆகவே தான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டத்தையும் நம்மால் ஒப்புவிக்க முடியாமல் நாம் தடுமாறுகிறோம்.
நமக்கு உண்மையுள்ளவர்கள் வேண்டும். இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கிறவர்கள் அல்ல, உண்மையுள்ளவர்கள். எந்த சூழ்நிலையும் இயேசுவுக்காக நிற்கிறவர். எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நிற்க கிருபை செய்திருக்கிறார். இன்னும் நமக்கு நிற்க கிருபை செய்வாராக. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவருக்காக செய்கிற எதுவும் வீண் போகாது. அவர் வரும்போது அவரோடு கூட என்னோடு கூட நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று சொன்ன ஒருவர். நாம் படும் பிரயாசங்கள், நாம் எடுக்கும் முயற்சிகள், ஒரு கலசம் தண்ணீரை கூட கணக்கில் வைக்கிற தேவன் அவருக்காக நாம் படுகிற பிரயாசங்களை மறந்து விடுவார், மறக்க மாட்டார். உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை, தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நல்ல பொருளை, நற்பொருளை காத்துக்கொள். தேவன் உனக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை காத்துக்கொள். பிசாசு ஒருவன் அதற்கு விரோதமாய் எழும்பி வருகிறான். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூறாவளி அடித்தாலும் சரி, கர்த்தர் உன்னோடு தான் இருக்கிறார். உன்னை மறக்கடிக்கும்படியாக உன் படகை சுற்றி 1000 சூறாவளிகள் அடித்தாலும் நீ மறக்கக்கூடாத ஒரு சத்தியம், இயேசு நம்மோடு இருக்கு. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். ஜீவிக்கிறவர். மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒருவர் நம்மோடு இருக்கு. ட்ரெடிஷனா எல்லா கிறிஸ்தவர்கள் போல ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறவர்கள் இல்லை. உலகமே செலிப்ரேட் பண்ணணும். இன்னைக்கு உலகம் முழுவதும் வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவார்கள். ஆனால் எத்தனை பேர் நான் சொல்லுகிற இந்த செய்திக்கு செவி கொடுப்பார்கள்? எத்தனை பேர் இந்த செய்தியை எடுத்துக்கொள்வார்கள்? எத்தனை பேர் அதை ஹேண்ட் ஓவர் வாங்கிக் கொள்வார்கள்? ஒருவர் ஒரு பதவியிலிருந்து போகும்போது அதற்கு பின்னே வருகிறவரிடத்தில் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணி போகிறார். அப்படி இயேசு இதை ஹேண்ட் ஓவர் பண்ணி போயிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு கீழே இருந்தவர்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணினார்கள். சபை நூற்றாண்டுகளாக இந்த செய்தியை மற்றவர்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறது. நாமும் கூட அதே இடத்துல இருக்கிறோம். நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நான் ஒரு சிலருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண விரும்புகிறேன். ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்து விட்டு போனதை விட பெரிய ஒரு பொக்கிஷம் இது. இந்த பொறுப்பு, சபை, ஊழியம், சுவிசேஷம். நம்ம நினைக்கிறோம் பணம் தான் பெருசு, சொத்து பெருசுன்னு. இல்லை, வேதம் அதை விட பெரிய காரியங்களை பெரிதாக காண்கிறது. அதை பெரிதாக காண்கிறவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிறவராக இருக்கு. அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். பவுல் எழுதுகிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினால் என் குறைச்சல்களால் நிறைவாக்கி இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. குறைந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் நிறைவாயிருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் வாழ்ந்திருக்கவும் பட்டினியாயிருக்கவும் நான் போதிக்கப்பட்டேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன், ஊழியத்தை நல்லா செய்வேன், நாளைக்கு எனக்கு உதவி இல்லைன்னா ஊழியத்தை விட்டுருவேன், அப்படி சொல்லலை. எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஏன்னா என் குறைவுகளை அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குற ஒருவர் என் கூட தான் இருக்கிறார். உயிர்த்தெழுந்த அவர் என் கூட இருக்கிறார், அவர் தான் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசம் இல்லை என்று சொன்னால், அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் வீண், எல்லாமே வீண் என்று பவுல். யாருக்கு தரிசனமானாரோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, யாருக்கு வெளிப்படுத்தினாரோ அவர்களுக்கு அவர் தரிசனம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறதே சபையின் மூலமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, சொப்பன தரிசனங்கள் மூலமாக, பிரசங்கத்தின் மூலமாக தேவன் இன்றைக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான். அவர் ஜீவனுள்ளவர், ஜீவிக்கிறவர் தான் தன்னை வெளிப்படுத்த முடியும். உயிர்த்தெழுந்த இவர் தரிசனமானார். எழுந்து நிற்போம்.